ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாமா? ஒரு கடாயை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு கையளவு தேங்காய் துண்டு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்து முக்கால்வாசி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், வத்தல், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கணும். அதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி.